இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், திரும்ப சொல்லுதல் நல்லதா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 3 வசனம் 1. மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். Finally, my brethren, rejoice in the Lord. To write the same things to you, to me indeed is not grievous, but for you it is safe. Philippians chapter 3 verse 1. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்க கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். நான் சொல்ற காரியத்தையே திரும்ப உங்களுக்கு மறுபடியும் நினைப்பூட்டுற மாதிரி எழுதுறது எனக்கு வருத்தமான விஷயம் இல்ல, ஆனா அது உங்களுக்கு நலமா இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார். நாம் இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிறோம். ஆனால் நம்ம கேட்ட வார்த்தைகளை திரும்ப சொல்லுவது நமக்கு நலமா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது இன்னைக்கு நிறைய பேரு ஒரே காரியத்தை ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பாங்க. இத சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் ஞாபகம் வந்தது. என்னோட ரிலேட்டிவ் பொண்ணு ஒண்ணு என்ன பண்ணா அப்படின்னா, என்கிட்டையும் என் ஒய்ஃப் கிட்டையும் தனித்தனியா ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டா. அதாவது அவ கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, எனக்கு என் ஒய்ஃப்கிட்ட பிடிக்காதது என்னது, என் ஒய்ஃபுக்கு என்கிட்ட பிடிக்காதது என்னது அப்படின்னு தனித்தனியா கேட்டா. ஆனா 2 பேரும் அதுக்கப்புறம் ஆன்சரை பார்த்தா ஒரே ஒரு காரியத்தை பத்தி தான் பேசியிருந்தோம். என்ன அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன், எந்த காரியத்தையும் ஒரு 10 தடவை சொல்லுவா, இதை பண்ணுங்க பண்ணுங்கன்னு, இது எனக்கு பிடிக்காது அப்படின்னு. சேம் திங் என்னோட ஒய்ஃப் சொல்லியிருந்தா, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா 10 தடவை சொல்ல வேண்டியது இருக்கு, இது எனக்கு பிடிக்காத காரியம் அப்படின்னு சொல்லியிருந்தா. அதாவது நம்ம நல்லா யோசித்து பார்க்கணும். அப்படின்னா யாருக்குமே சொன்னதையே ரிப்பீட் பண்றது சொல்றவங்களுக்கு பிடிக்காது, கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்கறது கேட்கிறவங்களுக்கு பிடிக்காது. இதுதான் எல்லாருக்கிட்ட இருக்க ஃபைனல் கன்க்ளூஷன். நம்ம நல்லா யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய வயசுல பெரியவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, கரெக்டா சொல்ல போறது நம்ம அம்மா அப்பா இந்த வார்த்தை எப்பவுமே சொல்லுவாங்க, எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்றது அப்படின்னு. நான்லாம் எங்க அம்மாட்ட இருந்து லட்சத்துக்கு மேல இந்த வார்த்தையை கேட்டிருப்பேன், எத்தனை தடவை சொன்னாலும் செய்ய மாட்டேன்ற அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திரும்ப திரும்ப நான் ஒரே காரியத்தை பத்தி உங்களுக்கு நினைப்பூட்டுறது, அதாவது எழுதுகிறது எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாது, ப்ராப்ளம் இல்லை, ஆனால் அது உங்களுக்கு நலமாயிருக்கும். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல அழகாக பார்க்கிறோம், அங்க இருக்கிற என்ன வார்த்தை யூஸ் பண்றாரு அப்படின்னா, சேஃப்ன்ற வார்த்தை. அதுக்கு பிற்பாடு அநேக காரியங்களை குறித்து அவர் எச்சரிப்பதை நாம் பார்க்க முடியும். நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மள இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா சிலர் சொல்லுவாங்க, அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம மேல அக்கறை வச்சவங்க தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, போறது பிரச்சனை இல்லை, ஆனா பர்டிகுலரா இந்த இடத்துல சேஃபா போகணும், இந்த இடத்துல ஸ்லோவா போகணும், இந்த இடத்துல சில ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படின்னு நம்மள திரும்ப திரும்ப சொல்றத நம்ம பார்க்க முடியும். அது என்ன சாதாரண வார்த்தை கிடையாது, அது ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. எனக்கு அன்பானவர்களே, நம்ம வேதத்தை ஸ்டார்ட் டு எண்ட் வாஸ்தா தெரியும். திரும்ப திரும்ப ஒரு காரியம் வேதத்துல ரிப்பீட் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கும். அது என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி எகிப்திலிருந்து கிளம்ப பண்ணினார், அவங்களை என்ன மாதிரி நடத்தினார், கானான் வரைக்கும் அற்புதங்களை செய்து அவங்கள எப்படி அதிசயத்தக்க வகையில அவர் நடத்தினார்ன்றத திரும்ப திரும்ப இந்த இடத்துல ஆவியானவராலே அநேகரை கொண்டு அந்த காரியம் எழுதப்பட்டிருக்கும். ரியலா வாசிக்கிற நம்மளே நினைப்போம், என்ன இத்தனை வாட்டி இந்த காரியம் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு. நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்மளை முற்றிலுமாய் அறிந்த தேவன், அவருக்கு தெரியும் இந்த ஜனம் எல்லாத்தையும் மறந்துருவாங்க, இந்த ஜனம் எல்லாவற்றையும் அவங்க வேற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிருவாங்க அப்படின்னு. அதனாலதான் தேவன் அநேக இடத்துல ரிப்பீட் பண்ற வார்த்தை, நீங்க என் ஜனமா இருப்பீர்கள், நான் உங்களுடைய தேவனாக இருப்பேன். ஆனாலும் இஸ்ரவேலரை நம்ம பார்க்கிறோம், அநேக சூழ்நிலையில தங்களை நடத்தி வந்த தேவனை மறந்துவிட்டு
மற்ற தெய்வங்களுக்கு பின்னாடி போனாங்க அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களே, நாம் இந்த நாட்களில் எப்படி இருக்கிறோம்? நமக்கு சில காரியங்களை ஆவியானவர் பிரேயர்ல திரும்ப திரும்ப உணர்த்தலாம், அல்லது சில ஊழியர்களை கொண்டு நம்ம கிட்ட பேசலாம், அல்லது நம்ம வார்த்தையை வாசிக்கும் போது சில காரியங்கள் திரும்ப திரும்ப தேவனாலே நமக்கு தரப்படலாம். நாம் இதை எப்படி எடுத்துக்கொள்ளுகிறோம்? ஒரு காரியம் திரும்ப நமக்கு வருது அப்படின்னா அது ஒரு எச்சரிக்கை மணி. அந்த அலாமுக்கு நம்ம கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணணும். நாம அதை கேட்டு கவனமாய் நடக்கும்போது அநேக காரியங்களில் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை அநேக காரியங்களிலிருந்து எங்களை காப்பாற்றி வழி நடத்தி வருகிறீர் தகப்பனே. ஆனாலும் சில நேரங்கள்ல உங்க சத்தத்தை கேட்க நாங்க தவறிடுறோம்ப்பா. அப்பா, எங்க கவனத்தை வேற எங்கேயோ நாங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுறோம். ஆவியானவரே, நாங்க எப்போதும் தகப்பனே உமது வார்த்தைகளை, உமது சத்தத்தை கேட்டு அதன்படி மாத்திரம் நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் எச்சரிக்கிற விஷயங்கள்ல இருந்து நாங்கள் விலகி நடக்க ஆவியானவரே, நீர் எங்கள் கால்களை பலப்படுத்துங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.